கட்டபொம்மை கட்டபொம்மை அப்படியே மண்டி போடு கரெக்டா இருக்கு. அப்படியே குனிஞ்சு கும்பிடு. நல்லா இருக்கு மைக்கேல். கும்பிடுக்கு 100 குறையும். ஆட்டவரை துறை பாட்டியாரே எத்துறையை பாட்டை மன்னவாரே சாரி ஆட்டவரை துறை பாட்டியாரே அடி பணித்தேனால் தாரபதி பிள்ளை அடி பணித்தேனால் தாரபதி தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த மதியில் சேர்ந்த மதிமந்திரி கோடான கோடி வணக்கங்கள். மகாபிரபு கோடான கோடி வணக்கங்கள். பாஞ்சாலி சக்கரதேவிகள் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் அமைச்சரவர்களே. மிக்க சந்தோஷம் மகாராஜா, மிக மிக சந்தோஷம். தங்களுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் அரசு. அமைச்சரவர்களே, அரசு சென்ற காரியம் அத்தனை சிறப்பாக நடைபெற்றது.
அமைச்சரே மகாராஜா, தாங்கள் இப்படி ஒரு கேள்வி என்னிடத்திலே கேட்கலாமா? இந்த மதியில் சிறந்த மதிவந்திரி இந்த வரையில் எடுத்த காரியத்திலே நான் தோல்வி அடைந்தவர் கிடையாது. அப்படி இருக்கிறது வாயிலே நான் சென்ற காரியம் வெற்றிதான். வெற்றியோடு அனைத்தையும் முடித்துவிட்டு தங்களை காண வேண்டும் என்று சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன் நம்முடைய பாஞ்சால குறிச்சி அரச சபைக்கு. இருக்கட்டும், ஆகட்டும் அரசே. அதனால் என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று உயர குற்றால மேடையில் வந்திருக்கின்றான். கிரகம் வந்து அக்கரகாரத்தில் போந்ததுவோம். இளைய பாண்டியன் பாண்டியன் என்னை காண வேண்டும் என்று உன்னை காண வேண்டும் என்று அவனோடு இருக்கிறார். மிக மிக அவள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் 48 தினங்கள் கழித்து நம்முடைய மந்திரி எப்பொழுது வருவான் என்று மன்னர்கள் இருவரும் காத்துக் கொண்டிருக்க நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அவருக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆகட்டும் பரிசு. அப்படி என்றால் நம்முடைய இளைய பாண்டியர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லை கோபமாக இருக்கிறாரா? எப்பவும் எப்படி இருப்பாரோ அது போல என்று எப்போ ரொம்ப கோபமா தான் இருப்பாருங்க. எப்படி எப்போ கத்தி எப்படி தூக்கி பிடிச்ச வாக்குல கிண்ணுன்னு தான் நிற்பாருங்க. காலையில கூடவா எப்பவுமே அப்படித்தான் இருப்பாரு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாருங்களா? கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கூடாதா? காலையில குறைச்சிருவாங்க. அரசு, என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று மிக மிக ஆவலோடு இருக்கின்றான். அவருக்கு ஆவல் இருக்கத்தான் செய்யுங்க. இப்படி கொண்டாந்து சிக்க வச்சு விட்டாங்களா 2 பேர் அப்படின்னு? என்ன பண்றது? பண்ணி வேஷம் போட்டாச்சு. தீயத்திங்க சொல்றான். என்ன பண்றது? வாங்குறீல எத்தனை நாளைக்கு? ஆண்டவரே, வரிவிதி வந்தால் படுந்துயர் பட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் வானத்துக்கு கீழே இருந்து மணிக்கஞ்சி என்ன பயம்? என்ன பயம்? மந்திரி வேலை பார்த்து அடிக்கஞ்சி என்ன பயம்? என்ன வந்து நல்லா கேளு. ஆகட்டும் அரசு. அப்படி என்றால் நம்முடைய இளைய பாண்டியரை அழைத்து வாருங்கள். நாம் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம் நம்முடைய பாஞ்சால குறிச்சி அரச சபையிலே. அப்படி ஆகட்டும். ஆகட்டும் மகாராஜா, அமருங்கள். அழைத்து வாருங்கள் இளைய பாண்டியரை. என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியரை அழைத்து வருகின்றேன். எங்க என்ன பத்தி ஏதாவது கேட்டாருங்களா? கேட்கவில்லை. ஏதாவது சொன்னாருங்களா? என்னை காண வேண்டும் என்று மட்டும் சொன்னார். நோக்கம் மட்டும் ஒரே நோக்கம் தான். ஒரே நோக்கம். நம்மளுடைய மதியில் சேர்ந்த மந்திரியை மட்டும் பார்க்க வேண்டும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். சமாச்சாரம் தெரியாதாட்ட இருக்கட்டும். கூட பிறந்துட்ட உலமணிகள் எழுந்திரப்பு உமையானே கூட பிறந்திட்ட குலமதிய ஒட்டைய வெட்டுமே ஓடிவடா தம்பி கோட்டைய வெட்டுமே ஓடிவடா. கூட பிறந்திட்ட குணமணிய கோட்டைய வெட்டுமே ஓடிவடா தம்பி கோட்டைய வெட்டுமே ஓடிவடா. துறை நாடோ பைரவரே துறை நாடோ பைரவரே என்னுடைய அண்ணன் மீண்டும் வாருங்கள் தம்பி என்று அழைத்திருக்கிறார். அண்ணன் அழைத்த காரணம் என்ன? கேட்கவே இல்லையா? போய் பையன் கேட்கல உள்ள மேடையில கேட்கவே இல்லை. என்ன வார்த்தை பேசணும்? கேட்கல தம்பி.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இன்னர் கெயின் வச்சா ஏத்தனை விசில் வருது. விசில் வருது. எல்லாம் சேர்ந்து அப்படியே உட்காருத ஒரு உள்ள வந்து கேட்டுப்பாரு. ஊருக்குள்ள அவருதான் மைக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இன்னர் மட்டும் வரல, வேற ஒன்று மைக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் ஹலோ ஹலோ கம்மியா இருக்கனால உட்காருது. இது தனியா பசங்க கணியர் சூப்பரா இருக்கு. எல்லாம் ஹலோ. ஆமா அண்ணா, மீண்டும் என்னை அழைத்த காரணம்? ஓ ஏன் அழைத்தீர்கள்? தள்ளு போட்டோம். எதற்காக அழைத்தீர்கள்? தம்பி, அழைத்த காரணம் நம்மளுடைய மதியில் சேர்ந்த மந்திரி வந்தது வராத மகை எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்தாய் அல்லவா? ஆமா. இதோ நம்முடைய மந்திரி வந்திருக்கிறார். என்ன? நம்மளுடைய பாஞ்சால், நம்மளுடைய மந்திரி பாஞ்சாலுக்கு வந்து விட்டாரா? எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அண்ணன் எங்க இருக்கின்ற மந்திரியா? எங்க வெட்டி வனமுத்துறை. எங்க இருக்கிற மந்திரியா? எங்க இருக்கிற வனமுத்துறை. எங்க இருக்கின்ற மந்திரியா? எங்க வெட்டி வனமுத்துறை. எங்க இருக்கிற மந்திரியா? எங்க இருக்கிற வனமுத்துறை. அண்ணா, என்னை தடுக்க வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். வேண்டாம் தம்பி, நீ விரட்டிய காரணத்தால் நம்முடைய மதியில் சிறந்த மந்திரி நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். வேணா விட்டு விடுங்கள். அண்ணா, தம்பி, மந்திரி நடுங்கிக் கொண்டிருக்கிறாய், மந்திரி வெட்ட வேண்டாம் என்று சொல்கிறாய். இல்லை, விட்டு விடுங்கள். வேண்டாம் தம்பி. மந்திரியே கொண்டு அண்ணா, ஏன் தடுக்கிறாய்? அண்ணவனை பாருங்கள், எந்த கோலத்துடன் வந்திருக்கிறார்கள். காலையில் கணக்கு பிள்ளையாகவும் மாலையில் மந்திரியாகவும் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் பணிபுரிந்து வருகின்றார் நம்மளுடைய மதியில் சிறந்த மந்திரி. அதற்காக வேண்டாம் விட்டு விடுங்கள். வேண்டாம் என்று சொல்கிறாய். அவனை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறார் என்று. அண்ணன் குங்குமப்பட்டு கோட்டை கடிக்க வந்து விட்டான். வேண்டாம் தம்பி, வேண்டாம். நீ விரட்டிய காரணத்தால் நம்மளுடைய மதியில சிறந்த மந்திரி நட்டிங்கு பயந்து கொண்டு ஓடுகின்றான். அண்ணா, தம்பி, மந்திரி அழைத்து வருகின்றீர்களா அல்லது நான் சென்று அழைத்து வரட்டுமா? வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாய்? வாருங்கள், வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். இப்படி நான் இருக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது. வாருங்கள். மந்திரியாரே, என்ன பிரச்சனை? வாங்க, வர்றியா? நான் வரட்டுமா? ஏன்? நீ பாஞ்சாலங்குறிச்சி மந்திரி தானே? பாஞ்சாலங்குறிச்சி மந்திரி இறங்கினா மன்னர் இறங்க மாட்டாரா? ஏன்? மந்திரி பதவி வேண்டாம், மசூரு வேண்டாம். ஆமா, ஏன்? நாங்க 4 பேர் இருக்கிற வாயா. பிரச்சனையே முடியும். அட வெட்டனா ஒரு வெட்டு தானவா? மந்திரி அமைச்சரே, வாருங்கள். இப்படி மகாராஜா, சாமி சாமி என்னை விட்டுருங்க. வீரபாண்டி கட்டவும் அரசு இருக்கும் போது எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது. வாருங்கள். நான் வெட்ட வலிச்சுமா சொல்லிட்டேன். நீங்க ஒழிஞ்சீங்கன்னா பிரச்சனையே முடியும். இடையில நீங்க போந்துகிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றீங்க. சீக்கிரமா மந்திரி அழைத்து வாருங்கள். எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், மசூரு வேண்டாம். ஏன்னா மந்திரி வேண்டாம், மது வேண்டாங்கிற. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சுண்ணியும் போவாங்க, பேசாம கதையை கேள்றான். என்ன பண்றது மந்திரி? இப்படி வாருங்கள். நான் வரவே மாட்டேங்க. எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். இந்த அக்கா போரே வேண்டாம். நான் இருக்கிறேன். வாருங்கள். இப்படி நான் இருக்கிறப்ப எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது. வாருங்கள் அமைச்சரே. நீ அங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். யாராவது ஒருத்தர் போய் சேருங்க, எனக்கு பிரச்சனை முடியும். வாருங்கள். வந்தா வெட்டிடுவாருங்க. நான் வெட்டலப்பா, இருக்கிறேன். வாருங்கள். ஆச்சா மந்திரி, ஏன் அருமை மந்திரி. ராஜ் இருக்காரு. வா கோட்டை கடைக்கு வந்து விட்டான்.
தம்பி ஐயோ வேண்டாம் விட்டு விடுங்கள். தம்பி உமத்திர பாண்டியா மகாராஜா போயல எழுப்பிடு எழுப்பிடு. நான் எழுப்பிட்டு இங்கேயே உட்காந்துக்கொண்டே தவிர அங்க வர மாட்டேன். ஐயோ ஏன் அமைச்சரே பாருங்கள் எப்படி லேகியம் சாப்பிடலாம். நான் வரவே மாட்டேன். எனக்கு மந்திரி பதவியே வேண்டாம். மந்திரி மகாராஜா வாருங்கள் எப்படி இந்த கூடத்துல உட்காந்துருக்க மணி பரிசு இந்த காலில் போட்டிருக்கிற பழைய செருப்பெல்லாம் 10 மணி வச்சுங்க, தூக்கிட்டு வந்துருவாரு. ஒரு ஆள்ரவுண்டுக்காரன் தான் அடமானம் வாங்க. காலு கொலுசு மிஞ்சி நீ தான் பேசாத வரமாட்டேங்கிறாள். ஏன் பேச அட ஏன் மகாராஜா? தம்பி உமுத்திர பாண்டியா நீ விரட்டி கொண்டிருக்க காரணத்தினால் அண்ணவன் நடுங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றான். வேண்டாம் விட்டு விடுங்கள். மந்திரி நம்மளுடைய மதியில சிறந்த மந்திரியை வெட்டுவதாக இருந்தாலும் உன்னுடைய அண்ணர் தம்பி என்ன மந்திரி துணியரை வீரபாண்டி கட்டபோனை வெட்டி வீழ்த்து விட்டு பிறகு மந்திரி வெட்டுகள். சாமி சாமி ஒரியா அதை செய்ய. எனக்கு ஏகப்பட்ட அண்ணா என்ன சொல்கிறாய்? அப்படி மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முன்பதாக என்ன வெட்டு விட்டு பிறகு மந்திரி வெட்டுங்கள் என்று சொல்கிறாய். அண்ணா நானும் உன்னை வெட்ட வேண்டுமா? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தாங்களே சொல்லுங்கள். நம்மளுடைய மதியில் சிறந்த மந்திரியை சரி. சந்தோஷமாக அழைத்து இந்த சிங்கார மேடையில் அமரச் செய்வாய். ஆகட்டும் அண்ணா, நம்மளுடைய மந்திரி அழைத்து சந்தோஷமாக அழைத்து சிங்கார மேடையில் அமர செய்வேன் அண்ணா. அப்படி அமருங்கள். இப்படி ஆகட்டும். அப்படி போ. வா மந்திரி அவர்களே, அமைச்சரே, மந்திரியாரே, மந்திரியாரே, டேய், டேய், டேய். மந்திரி அவர்களே, அமைச்சரே, மந்திரி அவர்களே, ஏன் இப்படி வெதரெடுத்த பண்ணி எனக்கு கத்துற? மந்திரி அவர்களே, பாத்தியா மறுபடியுமா? நீ தான் கொண்டவாயாச்சு பேசாம கம்மன் உட்காந்து. அமைச்சரே, மகாராஜா அங்க எதுக்கு போனேன்? அங்க ஏகப்பட்ட பேர் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணுங்க. அதை கேட்கலாம்னு போடுங்க. ஓ, வரி வசூல் பண்ண போனியா? சரி சரி சரி. வந்து மோந்து பாருவேன். மந்திரியாரே, மகாராஜா என்னுடைய அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? அமைச்சரை வெட்ட வேண்டாம், மந்திரி வெட்ட வேண்டாம், நம்மளுடைய மதியில் சேர்ந்த மந்திரி வெட்ட வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகட்டும் அரசு. இருந்தாலும் பாலால வெட்டவும் வந்தது வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே, உன்னை வாழால வெட்டவும் வந்தது வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே, கத்திய வெட்டவும் வந்தது வேண்டாம் மந்திரியே, வாழால வெட்டவும் வந்தது வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே, கத்தியில் வெட்டவும் வந்தது கவலைப்பட வேண்டாம் மந்திரியே, மங்கள தங்கமே மந்திரியே, வந்து அவாருங்கள் மேடையில் பாலாள வெட்டவும் வந்தது உன்னை கத்தியல் வெட்டவும் வந்தது கவலைப்பட வேண்டாம் மந்திரியே, வாருங்கள் வாருங்கள் மந்திரியே, வந்தது சந்தோஷம் எங்களுக்கு. அமைச்சரே, ஆமா ஆமாங்க. என்னுடைய அண்ணரத்தில் பட்டவளை பெற்று என்னிடம் ஓடி வந்தீர்கள் அல்லவா? ஆமாண்டவா. என்னுடைய அண்ணரத்தில் என்ன வார்த்தை சொன்னீர்கள்? பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவாளை வாங்கினுங்க. நான் எங்கு சென்றாலும் உங்களிடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்குவது என்னுடைய வழக்கம். ஆமா. அன்றைக்கு உயர்ந்த கொட்டால மேடைக்கு வந்தேன். அப்பொழுது தாங்களை பார்த்தால் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? கண்கள் சிவந்து மீச துடித்து கடும் கோபத்தோடு கையிலே கத்தியை ஓங்கி கொண்டு வருந்தீர்கள். அதனால் பாளையங்கோட்டை சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வது விட்டுவிட்டு தங்களை பார்த்த பயத்திலே நாவுதருமாறி அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டி விட்டு நெல்லை கொள்ளையடித்துக் கொண்டு என்ன சொல்கிறாய்? ஆமா. உங்களை வந்து பார்க்கும் வேளையில் ஒரே இலக்கை ஒரே மகள் கையில் இருந்த காரணத்தினால் பயத்தின் காரணத்தினால் ஆமாங்க ஏதேனும் உளறி இருப்பேன், மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். நாவுதடி மாதிரி உளறி விட்டேன் மன்னா. உண்மையாக நாவுதடி மாதிரி உளறி விட்டீர்களா? உண்மையாக. மந்திரியாரே, அரசே, எப்படி என்னை பார்த்து பயந்து விட்டாய்? ஆமாண்டவா. ஏதோ உளறி விட்டேன் என்று சொல்கிறாய். நாவுதடி மாதிரி உளறி விட்டேன் மன்னா. மந்திரியாரே, அரசே, அப்ப நிச்சயமாக நாவுதடி மாதிரி உளறி இருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லிவிட்டால் உனக்கு மன்னிப்பு தருகிறேன் சொல்கிறாயா? நீங்கள் சொல்வதை நான் சொல்லிவிட்டால் சொல்வதை சொல்ல வேண்டும். ஆகட்டும் அரசே. சொல்கிறாயா? தாங்கள் சொல்வதை அப்படியே சொல்லிவிட்டால் எனக்கு மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு. ஆகட்டும் அரசே.
உங்களை வந்து பார்க்கும் வேளையில் உரையில் இருக்கக்கூடிய உரைவாள் கையில் இருந்த காரணத்தினால் நீங்க தாங்க அப்படியே சொன்னீங்க. இல்லை நான் சொன்ன எதுக்கு ஆடுறேன்? சரி உங்களை வந்து பார்க்கும் வேளையில் உரையில் இருக்கக்கூடிய உரைவாள் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நிச்சயமாக ஏழாம் போடு. நீங்க தாங்க அப்படியே சொல்ல உண்மையாக நிச்சயமாக குளம் காக்கக்கூடிய தேவி ஜக்கம் அழுவது சத்தியமாக குளம் காக்கக்கூடிய தேவி சத்தியமாக தேவியா குளம் காக்கக்கூடிய தேவி ஜக்கம் அழுவது சத்தியமாக தேவி ஜக்கம் ஜக்கம் அழுவது சத்தியமாக பார்த்தோடு நுழைவிட்டேன். எப்படியே என்னை பார்த்து பயந்து விட்டாய்? பொண்ணு கூட வந்துருச்சு. இல்ல நான் உன்னை மன்னித்து விட்டேன். என்னுடைய அண்ணன் சார்பாக மன்னிக்கிட்டவா வேணாமா? ஐயோ அத மன்னிச்சது போதுமுங்க. சரி நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ நானும் உங்களை மன்னிச்சுட்டு போங்க. நடந்தது மறந்து விட்டேன். அந்த விஷயங்களை மறந்து விட்டீர்கள். பிள்ளை மகள் அமைச்சரே அரசே நடந்தது நடந்தாக இருக்கட்டும். ஆகட்டும் மகாராஜா. நடக்க போவதை பற்றி பேசுவோம். ஆகட்டும் அரசே. அண்ணர் வருகிறார். என்னுடைய அண்ணர் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் பழகி மட்டம் சென்று வருகிறேன். ஆகட்டும் அரசே. ஆனால் ஒன்று அரசே என்னுடைய அண்ணனத்தில் பேசும் பொழுது எதை எப்படி பேச வேண்டும் என்பதை சிந்தித்து பேச வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. இல்லை என்றால் அடிக்கடி வந்து செல்வேன். தவறான வார்த்தை வரக்கூடாது. ஐயோ உங்க அரச சபை எப்படி வேணாலும் வாங்க போங்க. நான் எதுவும் சொல்லுவேன். பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். அப்படி பேசக்கூடிய ஆளா நானு? நீ பேச மாட்டேன் தெரியும். மரியாதை என்ன எங்கிட்ட தாங்க இருந்தாலும் எச்சரிக்கை. ஆகட்டும் அரசே. தவறான வார்த்தை மட்டும் வரக்கூடாது. அப்படி மீண்டும் வார்த்தை வந்தால் நான் உடனே வந்து வருவேன். ஐயோ அப்படி பேசக்கூடிய ஆளே இல்லைங்க. சரி அதுவும் அண்ணர் வருகிறார். என்னுடைய அண்ணனத்தில் பேசிக் கொண்டீர்கள். போய் வாருங்கள். பழகி மண்டபம் சென்று வருகிறேன். போய் வாருங்கள். பழகி மண்டபம் தன்னை தடினார் அடைய நானுமே பயணமாறு பழகி மண்டபம் தன்னை பாது மேல வந்து வருகிறேன். பழகி மண்டபம் தன்னை தடி அடினார் பயணமாறு பழகி மண்டபம் தன்னை பாது மேல வருகிறேன். நான் ஒரு அக்கா போற அநியாயமா இருக்குது. இந்த அக்கா போற எங்கேயும் நான் பார்த்தது சிவா. இனிமே இங்க இருக்க கூடாது. அப்புறம் எப்ப நம்ம உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ இனி மசுரு கூட மந்திரி வேலை பார்க்க கூடாது. சரி நம்ம எங்காவது போய் வேற வேலை கூட செஞ்சு பொழைச்சுக்கலாம். ஏனே சோத்துக்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த நீ எல்லாம் பொழைக்கிறப்ப எனக்கு என்னடா பிரச்சனை சொல்லு. நான் மந்திரி வேலை பார்த்து எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருப்பேன். உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? ஆடு மேப்பியா? கண்ணி மேப்பியா? இல்ல கொத்தனார் வேலை தான் தெரியுமா? இல்ல பெயிண்ட் அடிக்க? இல்ல கரூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பட்டறத போட தெரியுமா? இல்ல சாய பட்டற வேலை தான் தெரியுமா? அட நானே தாளக்காரன சமோசா வித்து கூட பொழைச்சுக்குவேன். இந்த வேலை வேண்டாம். விற்க முடியாது. திங்கிறதுக்கே சரியா பத்தியா ஆரம்பிச்சிட்டேன் பாரு. மகாராஜா வந்த உடனே அரசே இனிமே எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் மசுரு வேண்டாம்னு கோவிச்சுக்கிட்டு போவேன். ஆனா நீங்க என்னை விட்டுறாதீங்க. ஏன்? அட என் பொண்டாட்டிகிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்றணும்டா. அட ஆமாப்பா. ஆமா கெட்ட வார்த்தையிலே திட்டுவா. சரி ஐயோ அட ஐயா சும்மா போனையா
சிரிக்காது அமைச்சரே கண்ணீரே வரலையா? மறக்கிற மகாராஜா மகாராஜா, அமைச்சரே இனி எனக்கு மந்திரி பதவி வேண்டாங்க. இந்த அக்க போற என்னால தாங்க முடியல. என்ன நடந்து விட்டது? எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல, என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியலைங்க. எதுவும் நடக்கவில்லையே. இப்படி இப்படிங்க நடக்காம சீனை வந்து டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இருந்தீங்க, உள்ள உட்கார முடியல. எது நடக்கல, அப்புறம் எங்க சீனை போட்டு குத்துறீங்க? எப்ப நீங்க இருக்கிறப்ப யோசனுக்கு பாதுகாப்பு இல்லையோ, இனிமே எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். நாளையில இருந்து வேற மந்திரி. அமைச்சரே, அரசு என்ன நடந்து விட்டது? எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்க வாரு கண்ணீர் பொழு பொழு ஒழுகுது, சிரித்து கொண்டு இருக்கிறா எப்படின்னு கேக்குறீங்க? எனக்கு மந்திரி பதவி வேண்டாங்க. இந்த அக்கப்போர் என்னால தாங்க முடியல. நீ கிழிச்சு போடுவ. நானே என்ன ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இன்னும் சரியா பார்க்க முடியல. சரி, என்னமோ பிரியப்படுறீங்க. உங்களுக்காக, உங்க முகத்துக்காக இந்த மந்திரி பதவி நான் பார்த்துக்கிறேன். எங்க சிரிக்கிறீங்க? மந்திரி பதவி பாக்குறீங்கனால சிரிக்கிறீங்க. பார்க்க இருக்கட்டும் இருக்கட்டுமுங்க, இருக்கட்டும். அது ஒரு மூலையில் இருக்கட்டும். இது கிடைக்கிறப்ப பாத்துக்குவோம். உங்களுக்காக தாங்க. அதுவா வேற ஆளெல்லாம் நீங்க வந்து செட்டு சேர்த்தாதீங்க. மீண்டும் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில ஆகட்டும் அரசே. காலையில் கணக்கு பிள்ளையாகவும் மாலையில மந்திரியாகவும் சரிங்க, படிப்பு ஆகட்டும் அரசே. இருக்கட்டும் ஆகட்டும் அரசே. நீ சென்ற காரியம் அத்தனை சிறப்பாக நடைபெற்றது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பாரியா முடிஞ்சு போச்சுங்க. போன காரியம் முடிஞ்சு போச்சு மகாராஜா. சென்ற காரியம் சிறப்பாக நடைபெற்றது என்று தெரிவிக்கின்றாய். ஆமாம் அரசே. அப்படி ஆகட்டும். ஆகட்டும் சிந்தை மகிழ்வானோ மந்திரியோ தானப்பதே பிள்ளை மகானே. மந்திரி சிந்தை மகிழ்வானோ மந்திரி சிறந்தவாகிய மந்திரிகளா, மந்திரி சிறந்தவாகிய மந்திரிகளா. சிந்தை மகிழ்வீரே எந்த பட்டா சேதல் அள்ளியே வந்தனையா, அங்கிட சேதல் அள்ளியே வந்தனையா. சிறிய தவறொன்றே நேர்ந்ததையா, அன்பில் சிறிய தவறொன்றே நேர்ந்ததையா. என்ன தவறுக என்ன செய்வேன்? அங்கே வப்பிகள் ஏற்றாதே என்ன செய்வேன்? அரசே, என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பட்டாவாலை வாழ்த்து விடை பெற்று கொடுத்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நல்லையும் வட்டிக்காவது கடனுக்காக வாங்கி வருகின்றேன் அண்ணா என்று சொல்லி சென்றாய் அல்லவா? ஆமா அரசே. சென்ற இடத்திலே சிறிய தவறு ஒன்று நேர்ந்து விட்டது தெரிவிக்கிறாயே. அரசே, என்ன நடந்து விட்டது? புறப்பட்டேன் பாளையங்கோட்டை. நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கடற்படை தவிர பாண்டி தவிர வேளாண்டி குடும்பம் சொல்லப்பட்ட மூவரையும் சந்தித்து பட்டாவாளை கண்டித்து நெல்லை கடனாக கொட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன தெரிவித்தார்கள்? உன்னுடைய மன்னனோ நெல்லுக்கு விதியத்தவன், மானம் கட்டவன், மதி கட்டவன், ரோசம் கட்டவன், வெக்கம் கட்டவன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் கூறிய வார்த்தை. ஆமா மகாராஜா. பிறகு என்ன நடந்தது? இப்படி சொன்ன உடனே நம்முடைய கம்பளத்தமார்களுக்கு கோபம் வந்து விட்டது. வாழ்வக்கங்கள் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு சென்று விட்டது. அனைவரையும் தடுத்து நிறுத்திவிட்டேன். சண்டைகள் வேண்டாம் என்று. மந்திரி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். மிக்க சந்தோஷம். மீண்டும் பாண்டிய தேவனிடத்திலே பட்டாவாளை காண்பித்து நெல் என்று கேட்டேன். அந்த பாண்டிய தேவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன தெரிவித்தான்? மரியாதையா போயிரு.
கேன்னு கத்திக்கிட்டு இருக்க கூடாது. கொடுக்கறது வாங்கிட்டு பொட்டாட்டு போகணும். வண்டி கொடு, பெட்ரோல் கொடு, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீ பேசாம என்ன இன்னைக்கு சொல்றதுதான். இல்லைன்னு சொன்னா பொட்டாட்ட கொடுக்கறது வாங்கிட்டு போகணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் போன் பண்ணி திரும்ப பேசக்கூடாது. மேட்ல இன்ஜினியர் மாதிரி கிரு கிரு கிருன்னு அப்படி சொல்றானுங்க. அங்க பாளையங்கோட்டை சொல்றாங்க. அப்படி இப்படி சொன்ன உடனே நம்ம கப்பலத்துமார்கள் தாங்குவாங்களா? உங்களை பத்தி சொல்லியிருந்தா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பிறகு என்ன பத்தி பேசிவிட்டாங்க. பேசாம போ மந்திரி, கேன்னு கத்தாத பிடிக்கிறேன் வந்து பாருங்க கோவம். சரி, நம்ம கடுப்பணி தேவை, பாண்டி தேவை, வேளாடு குடும்பம் 3 பேர்த்தையும் கொண்டுட்டு நெல் அனைத்து கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டோம். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பட்டாவாலை வாழ்த்து விட வெற்றி கொடுத்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 பற்ற நிலைய வட்டிக்காவது கடனுக்காக வாங்கி வருகின்ற மன்னா என்று சொல்லி சென்ற இடத்திலே சிறிய தவறு என்று நேர்ந்து விட்டது என்று தெரிவிக்கின்றாய். என்ன தெரிவிக்கின்ற தெரியுமா அமைச்சரே? மகாராஜா என்ன தெரிவிக்கின்றாய்? பட்டரு நல்லையோ கொல்ல செய்து ஐயோ பாண்டியத்தே பாண்டையோ கொன்று விட்டோம். கம்பாலத்தால் செய்தே மோசத்தினால் மன்னா கற்பனத்தே பாண்டையோ கொன்று விட்டோம். பாக்கள் கற்பனத்தே பாண்டையோ கொன்று விட்டோம். கொல்ல செய்தி நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தங்க, அவங்களால தாங்க இந்த பிரச்சனை வந்ததுங்க. அமைச்சரே, அரசே பெரும் குற்றத்தை செய்து விட்டீர்கள். இல்லை பட்டா, பாஞ்சாலங்குறிச்சிக்கு பெரும் குற்றம் நீ செய்து வந்த குற்றத்தினால் பத்தினி முத்து கருப்பாயுமே உள்ளவரே பழுதுகள் ஒற்றுமே நேரதையா அரசு பழுதுகள் ஒற்றுமே நேரதையா இருக்கும் பொழுது நம்முடைய கோட்டைக்கு எந்த விதமான ஆபத்து வந்து சேராது மகாராஜா. நம்மளுடைய சகாதேவி இருக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது மகாராஜா. அப்படி என்று தெரிவிக்கிறாய். இருந்துட்டாலும் கூட நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். நடக்க போவதை பற்றி பேசுவோம். கொண்டு வந்த அனைத்துமே எங்கே வைத்தீர்கள்? என்னுடைய இல்லமாகிய ஓட்டப்படாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன்.
அப்படி என்றால் உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு காதணி விழா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தாய் அல்லவா? ஆமாண்டவா. உன்னுடைய ஓட்டப்படாரத்தில் நடத்திவிட்டு 3 தினத்துக்குள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேணும். இல்லை அரசே, என்னுடைய மகனுக்கு என்னுடைய குலக்கடவுளாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே காதணி விழா வைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இளைய பாண்டியர், அரண்மனை தங்கமார்கள், பாஞ்சாலங்குறிச்சி பதிமக்கள் அத்தனை பேரும் வர வேண்டும் அந்த முருகனுடைய ஆலயத்திற்காக. ஆமா, என்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு காதணி விழா வைக்க வேண்டும் என்றால் திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றேன். ஆமாங்க, அதற்கு நீங்கள் வர வேணும். இளைய பாண்டியர் வர வேண்டும். ஐயரகம்புலம் 100 பரிவாரம் 64 போர்படுத்தலாம் அனைவருமே வர வேண்டும் என்று தெரிவிக்கிட்டாய். ஆபரசே, நீ செய்து வந்த காரியத்தினால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பட்டாளம் வருவது ஒரு விஷயம். நீங்கள் வரவில்லை என்றால் பக்கத்து நாட்டு மன்னர்கள் தங்களை பற்றி கேவலமாக பேசுவார்கள். யாராவது ஒரு ஆள் வந்துதான் ஆகணும். அமைச்சரே, தாங்கள் அறியாத ஓசலியா மந்திரி பாஞ்சாலங்குறிச்சி 10 மன்னர்கள் 2 மன்னர்கள் இருந்து கூட ஒருவர் கூட வராவிட்டால் அடுத்த மன்னர்கள் இனிவாக பேசி விடுவார்கள் என்று தெரிவிக்கிறாய். ஆமா அரசே. அமைச்சரே, நீ செய்து வந்த காரியத்தினால் நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால் சரி என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியனை உன்னையோட அனுப்பி வைக்கின்றேன். ஆகட்டும் அரசே. திருச்செந்தூர் ஆலயம் சென்று உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு காதணி விழாவை 3 தினத்துக்குள் முடித்துவிட்டு ஆகட்டும் அரசே. அது சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேண்டும். அப்படி ஆகட்டும் மகாராஜா. சீக்கிரமாக முடித்துவிட்டு 3.25 தினத்துக்குள் அந்த கல்யாண காரியத்தை முடித்துவிட்டு நாங்கள் அனைவருமே பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர்கிறோம். நான் சென்று வருகிறேன் மகாராஜா. போய் வருகிறேன். போய் வாருங்கள். மந்திரி மகனான காரியத்தை திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அதனால் என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியை அழைத்து திருச்செந்தூர் ஆலயம் சென்று வா தம்பி என்று தெரிவிக்கிறது. என்னுடைய தம்பி அழைத்து வருகிறேன் பொழுதுதான் மதியான என் தம்பி வரவங்கான தம்பி வரவங்கான அன்னவன் எதிர்பார்த்து கட்டவும் அவன் எதிர்பார்த்து கட்டவும் மதியான என் தம்பி வரவங்கானே மன்னவன் எதிர்பார்த்து கட்டவும் மன்னா அவன் எதிர்பார்த்து கட்டவும் மன்னனி மன்னனான் மன்னமானே
என்னுடைய அண்ணன் இருக்கும்படி வந்துவிட்டேன். மீண்டும் அழைத்த காரணம் என்னவென்று தெரியவில்லை. அண்ணா தம்பி உமத்திர பாண்டியா, என்ன அழைத்தேன் என்னை அழைத்திட்ட எனக்கு அறியவே சொல்ல வேண்டும் அண்ணா, எனக்கு அறியவே சொல்ல வேண்டும். எனது தம்பி தம்பி உண்டலத்ததொரு விகரமல்ல உனக்கறியாவே சொல்லுகின்றேன். தம்பி உனக்கறியாவே சொல்லுகின்றார். உனது தம்பி அண்ணா தீரபரிந்திய உனது தம்பி தம்பி விவரமாகவே சொல்கிறேன். வீரப்புரிந்திய எனது மந்திரி வீரப்புரிந்திய எனது தம்பி. மீண்டும் என்னை அழைத்த காரணம் தம்பி ஓமுத்திர பாண்டியா, இது தெரிவிக்கின்ற நன்றாக கேட்க வேண்டும். தம்பி திருச்செந்தூரையோ சென்று வாடா, தம்பி திருச்செந்தூரையோ சென்று வாடா, திருமண காரியம் முடித்து வாடா, தம்பி திருமண காரியம் முடித்து வாடா. எந்த விதத்தாலே எந்த நல்லா எந்தனை எங்குமே திருப்பிகிறீர் அண்ணா, எந்தனை எங்குமே திருப்பிகிறீர். மந்திரி மகனான நமது மந்திரி மகனான காரியத்தை முன்னின்று நீதானா கத்த வேணும். தம்பி முன்னின்று நீதானா கத்த வேணும். அண்ணா என்ன சொல்கிறாய்? நம்மளுடைய மந்திரி மகனான சிவசுப்பிரமணியனுக்கு திருச்செந்தூர் ஆலயத்தில் காதலி விழா வைத்திருக்கின்றான். அதற்காக நான் செல்வதற்கும் சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால் நீ சென்று அண்ணவனுடைய காதலி விழாவை முன்னின்று நடத்தி 3 தினத்துக்குள் நடத்திவிட்டு அது சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேண்டும். அண்ணா என்று சொல்கிறாய். நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது கொத்து காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். தம்பி நீ சென்று வர வேண்டும். காதல் விழாவை முடித்துவிட்டு விரைவாக பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும் தம்பி என்று சொல்கிறாய். அண்ணா உன்னை நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி அண்ணா திருச்செந்தூர் ஆலயம் போவேன்? தம்பி உன்னை தனிமையாக விட்டுவிட்டு நான் மட்டும் போவதா? தம்பி விட்டு எப்படி செல்வேன் அண்ணா? அண்ணா உங்களை வென்றுமே பெரியவென்றால் என் பிறப்பே அண்ணா உங்களை வென்றுமே பிரிவதென்றால் உள்ளம் கலக்குதே எத்தனைக்கு அண்ணா உள்ளம் கலக்குதே எத்தனைக்கு சுவாமி சக்கமாம் தம்பி தம்பி உத்தமனு சக்கமா இருக்கும் போது ஒரு குறைகாலம் நெஞ்சிடாது தம்பி, ஒரு குறைகாலம் நெஞ்சிடாது. உங்களை வண்டி தரும் ஐயா உங்களை ஒன்று தரும் ஐயாரி ஒன்று விட்டு ஊமத்துறை நாடும் செல்லலாமா? ஊமத்துறை நாடும் செல்லலாமா? சக்கமாம் தம்பி நமதுதாயன சக்கம்மா இருக்க போது தனக்கு ஒன்றுமே நேர்ந்திடாது தம்பி, தனக்கு ஒன்றுமே நேர்ந்திடாது. தாயின் மகத்தில
பிரியலாதோ மன்னா பிரியலாதோ மந்திரி செய்துட்டா தம்பி எத்தனை வார்த்தையில் எடுத்து சொன்னாலும் நீ திருச்செந்தூரிடம் சென்று வர வேண்டும் தம்பி என்று சொல்கிறாய். உண்மைதான் அண்ணா. யார் யார் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் அண்ணா. தம்பி உமத்துர பாண்டியா, திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் யார் யாரு எப்படி செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கின்றாய். நம்முடைய ஆயிரக்கம்பளம் 100 பரிவாளம் 64 போர்ப்பட தலைவர்கள் அரமனை தங்கமார்கள் அழைத்து நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வாசலிலே நம்ம எங்க சென்றாலும் நம்மளுடைய கம்பளத்தார்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பிறகு திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வேண்டும் தம்பி. அண்ணா, நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியுடைய காது குத்து காது வள திருச்செந்தூர் ஆலயத்தில் செல்ல வேண்டும். நம்மளுடைய கம்பளத்தார்களையும் தங்கைமார்களும் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறாய். உண்மைதான். அப்படியே போய் வருகிறேன். ஆனால் ஒன்று, நானோ திருச்செந்தூரம் சென்ற பிறகு நம்மளுக்கோ அல்லது நம்முடைய கோட்டைக்கோ ஏதேனும் ஆபத்துகள் வந்தால் நான் எப்படி அறிய போகிறேன் அண்ணா? தம்பி, நம்மளுக்கோ நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால் எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரிவிக்கின்றாய். அப்படித்தானே? நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வெங்கடமணி என்று ஓசை என்று முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? பாஞ்சாலங்குறிச்சி பகட மகனை வரவழைத்து ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் டாம் டாம் என்று மீட்டு செய்தால் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்த வண்ணமாகவே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்து விடலாம். ஆகட்டும் அண்ணா. தம்பி, தாங்கள் சொன்ன பிரகாரம் நம்மளுக்கு கோட்டைக்கு ஏதேனும் ஆபத்துகள் வந்தால் நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி வைத்த வெங்கல தமிழோசையை மீட்டச் செய்வாய். அந்த ரகர சத்தம் கேட்டு விரைவாக பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர்க்கிறேன். அப்படியாகட்டும் அண்ணா. இப்பொழுது கம்பளத்தாளர்களை அழைத்து செல்வேன். தேவராட்டங்கள் சேர்வையாட்டங்கள் ஆடிவிட்டு சீக்கிரமாக சென்று வருவேன். போய் வருகிறேன். பெட்டியோடு போய் வருகிறேன். திரும்பி வாருங்கள். அப்படியாகட்டும், சென்று வருகிறேன். இப்பொழுது கம்பளத்தார்களை அழைத்து சீக்கிரமாக திருச்செந்தூர் செல்ல வேண்டும். அழைக்கின்றேன் கம்பளத்தார்களை. பட்டியப்பட்டி சீட்டெழுதியிருந்தாம் 11 பட்டி சேர்ந்த தளம். பட்டியாபட்டி சீட்டெழுதினோடு 14 பட்டி ஓலையிட்டு. பட்டியப்பட்டி சீட்டெழுதியிருந்தாம் 14 பட்டி சேர்ந்த தளம். பட்டியாபட்டி சீட்டெழுதினோடு 14 பட்டி சேனகரம். அள்ளி குளத்துக்கு பெத்து நாயக்கராம், அவர் அம்பட்டிக்கு முத்து நாயக்கராம். அள்ளி குளத்துக்கு பொருட்கை அவர் அம்பட்டிக்கு முத்து நாயக்கராம். இத்தனை கமல ஒன்று கூடி நீங்கள் ஏகி வர வேண்டும் அரமனைக்கு. இத்தனை கம்பள ஒன்று கூடி நீங்கள் ஏகி வர வேண்டும் அரமனைக்கு. பட்டியாபட்டி சீட்டெழுதி இந்த 16 பட்டி சேர்ந்த தளம். பட்டியாபட்டி சீட்டெழுதி அங்கே 14 பட்டி சேனைகளாம். இப்பொழுது கம்பளத்தார்களை அழைத்திருக்கிறேன். அன்னவர்களை வருகை எதிர்பார்த்து சிங்கார மேடையில் அமர்கிறேன். கம்பளத்தார்களை எதிர்பார்க்கிறேன். வாங்க சம்பளம்